கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்களும் நானும் நம்முடைய தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு வந்திருக்கிறோம். ஐயா, எங்கே அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறாரோ, எங்கே இருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருமோ, அந்த இடத்திலே அவரை சந்திப்பதற்காக இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிறோம். உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிற உங்களுக்கும் எனக்கும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து நிச்சயமாய் ஒத்தாசை வரும், உதவி வரும். நிச்சயமாய் நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஐயா, நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் பரம தகப்பன், உங்கள் நிச்சயமான பிதா, உங்கள் பரம பிதா, அவர் நிச்சயமாய் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் சம்பூரண ஆசீர்வாதத்தோட கொடுக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான் என்பதல்லவா தேவ கட்டளை, தேவ நியமம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளும்படி சந்தேகப்படாமல் ஜெபிப்போம், சந்தேகப்படாமல் ஜெபிப்போம். நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களிலே நிச்சயமாக பதில் வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. சந்தேகப்படாமல் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, அந்த ஜெபாலய தலைவனுடைய மகள் இறந்து போனால் இனி நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே, அவருடைய பிள்ளை மரித்து போனாள் என்ற பிறகும் அதை அறிந்த கர்த்தர் அந்த மனிதனோடு சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. செத்து போனா கூட என்னையா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பமும் அல்லது நீங்கள் செய்து வருகிற வியாபாரமும் உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஒருவேளை விழுந்து நொறுங்கி அழிந்து போகிற படகை போல, ஒருவேளை தாங்க முடியாத அலைகளும் பெருங்காற்றோடு வருகிற அலைகள் எல்லாம் மோதி உங்கள் படகு, உங்கள் குடும்பம் அல்லது நீங்கள் நம்பி இருக்கிற வாழ்க்கையை விழுந்து போவது போல் காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்வாரு, சந்தேகப்படாதே, பயப்படாதே. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? நீங்க ஏன் அப்படி செய்யல, நீங்க ஏன் இப்படி கவனிக்கல, நீங்க கவனிச்சிருக்கலாமே, இதை இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருக்கலாமே, ஏன் மதீனமாய் செய்தீங்க, அப்படி அல்லவா செய்யணும். முதல்ல கர்த்தர் சொல்றது, நீங்க ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? உங்களோட இருக்கிற இம்மானுவேலர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்கள் பரம தகப்பன், அவர் உங்களை விட்டு என்னை விட்டு அவர் பிரிவதே இல்லை என்பதை நாம் உறுதியாக விசுவாசிக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஐயா, நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றிலும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார், பதிலை கொடுப்பார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் செய்து முடிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், இப்படியாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை நீங்கள் தியானித்து பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக வருகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். எப்படி கொடுக்கிறவர்? யாவருக்கும், எல்லா பேருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. ஏண்டா இப்படி கேட்டா, ஏன் இவ்வளவு கேட்டா, இதையே கேட்டா, மைட்டி காட், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஐயா, கேட்டா கிடைச்சிருமா? கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கேட்ட உடனே கொடுத்துருவாரா? பாருங்க, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் கேட்கிற எவனும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும், ஏதாவது, நல்லா கவனிங்க, எதையாகிலும் சந்தேகப்படுகிறவன் எதையாகிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக.
ஸ்டோரி. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, சந்தேகப்படுகிறவன், ஓ மைட்டி காட், சந்தேகப்படுகிறவன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் அவருக்கு ஒண்ணுமே இல்லை, இருக்கதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் சேருகிறவர் நாம் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார், நம்ம கேட்கிற விஷயங்களிலே செவி கொடுப்பார், கேட்கிற காரியங்களை செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த காரியத்திலே இந்த தேவ சமூகத்திலே வந்தீர்களோ, ஐயா, இந்த பகல் முழுவதும் அல்லது இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தேவைகள் நிறைந்த சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வரும் பொழுதே அவருடைய சமூகத்திலே வருகிறோம் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள். அவருடைய சமூகத்திலே இந்த ஜெப வேளையிலே நீங்கள் கடந்து வரும் பொழுதே கர்த்தர் என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார், நான் கேட்கிற எல்லாவற்றிலும் அவர் நிச்சயமாய் எனக்கு பதில் கொடுப்பார், அவர் ஜெபத்தை கேட்கிற நல்ல தேவன், அவர் வாக்கு மாறாதவர் என்று விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறதே. ஆதலினால் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, எதற்காக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நம்புகிறீர்களோ, எதற்காக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று நம்புகிறீர்களோ, அதிலே நம்பப்படுகிறவைகளிலே ஒரு உறுதி இருக்கட்டும். காணப்படாதவைகளில், ஐயா, இன்னும் நடக்கலையே, இன்னும் வரலையே, இன்னும் காரியங்கள் சக்சஸ் ஆகலையே, இன்னும் நான் வேண்டிக் கொண்ட காரியத்திலே எனக்கு பதில் வரவில்லையே என்று நீங்கள் நினைத்தாலும் காணப்படாதவைகளின் மீது ஒரு நிச்சயம் இருக்கட்டும். அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் ஒரு நாளும் தோற்று போகாது. விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தைரியமாய் இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். உறுதியோடு தைரியமாய் திட நம்பிக்கையோடு கர்த்தரிடத்திலே வாருங்கள். நிச்சயமாய் படிக்கிற பிள்ளைகள் முதல் பல நாடுகளுக்காய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் வரைக்கும் கடன்பட்டு வியாதியிலும் கஷ்டத்திலும், ஐயா, தோல்வியிலும் நஷ்டத்திலும் கலங்கி கொண்டுகிற எல்லோருக்கும் அவர் நிச்சயமாக உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு அதிசீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்பதை மறந்துவிடாதபடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இன்றும் இந்த 3ஆம் நாள் நடந்து கொண்டிருக்கிற இந்த பீகார் கூட்டங்களுக்காக, சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களிலே கர்த்தர் நேற்று கூட செய்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெகு திரளான ஜனங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பாதுகாப்பு கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றும் நாளையும் இந்த மகிமையான கூட்டங்கள் செம்மையாய் நடப்பதற்கு ஏற்ற ஞானம், புத்தி, விவேகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்ன காரியத்திற்காக தேவ சமூகத்திலே வந்தார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் யாவருக்கும் நீர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஐயா, ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற என் தெய்வமே, நீர் இவர்கள் கேட்கிற காரியங்களிலே என் அன்பு தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் கேட்கிற காரியங்களிலே உடனடியாய், சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் உத்தரவு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசீக்கிரமாய் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திலே ஒரு வெற்றியும் விடுதலையும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், ஐயா, எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட உம்முடைய சந்நிதியிலே, உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிறோம். தைரியமாய் உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிற ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்திலே பிரச்சனை இருக்கிறதோ, எந்த காரியத்திலே துன்பமும் உபத்திரமும் இருக்கிறதோ, எந்த காரியத்திலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் உயர உயர பறக்க முடியாதபடி பொல்லாத பிசாசின் சக்திகளும் வல்லமைகளும் ஆட்கொண்டிருக்கிறதோ, இவைகளிலே ஒரு மாற்றமும் விடுதலையும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் தேவனாகிய
தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம். வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. அப்பா, நீங்க சொன்னபடியே செய்கிற தேவன். நீ வாயினால் சொன்னவைகளை எல்லாவற்றையும் வல்லமை உள்ள புஜத்தினால் கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் என்று நம்புகிறோம் சுவாமி. இருக்கிற யாவரும் வெட்கப்படாதபடி தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற கரங்களையும் விரல்களையும் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். நீர் அப்படியே செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் தைரியமாயிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் சொன்ன, உங்களோடு கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளை எல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சந்தேகப்படாமல் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் சம்பூரணமாய் கொடுக்கிற விடத்தில் இருந்து சம்பூரணமாய் பெற்றுக் கொள்வீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.